ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டுடைய வியூஸ் என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணி போய் பாருங்கள். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் ஒரு வேளை கேப் டவுன் ஆனால் கூட என்னோடய வியூ வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து இதில் ட்ராவல் பண்ணல. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று இந்த ஏரியாவுக்கு அப்புறம் ஒரு மேலே மூவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததால் நம்ம இன்றைக்கி நிஃப்டி 50ல் நான் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணல. நான் வந்து ABCD XYZ எப்படி ஒரு ஸ்டாக்ஸில் மூவ் பண்ணால் ஆனால் மூவ் ஆகலை. அப்படி அது இருந்தாலும் நீ சைட் வைஸ் நின்றுச்சு. ஸோ அதனால் அதில் எக்ஸைட் ஆகிட்டு நீங்கள் எதுவும் ட்ரேடிங் எதுவும் பண்ணல நான், ரைட்டுங்களா? ஆனால் நம்ம அப்டேட் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி அப்டேட் கொடுக்க சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் பாருங்கள் இங்கேருந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மார்க்கெட் ஹவர்ஸில் லைவ் மார்க்கெட்டில் ப்ரைம் குரூப்பில் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு புதுசாக வந்திருக்கவங்க கேட்குறீங்க. ரெகுலராக இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் ப்ரைம் குரூப் அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு நோ டிப்ஸ், நோ கால்ஸ், நோ ஷார்ட்கட், இந்த மாதிரி ராக்கெட் கேட்டில் சிம்பிள்லாம் விட்டு கால்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. அதில் மார்க்கெட் ஹவர்ஸில் லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் இந்த மாதிரி போகும், இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுவேன். அது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நோ டவுட் கிஃப்ட்லாம் எந்த கிளியர் எதுவும் பண்ண முடியாததில். ஸோ இது வந்து நம்மளுடைய ப்ரைம் குரூப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே இது பாருங்கள் தெரியும். இது வந்து இன்றைக்குடைய அப்டேட். அது நேற்று என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் வரும். ஸோ இன்றைக்கி ஸ்டாக்ஸில் மூமெண்ட் ஆனது சரியாக மூமெண்ட்டை வரல. நம்ம நிஃப்டி 50ல் என் வியூஸ் காலையில் அப்பர் சைடுக்கான டைரெக்ஷன் பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணிப்பேன். மார்க்கெட் சைட் வேஸ் போட்டு இங்கேருந்து 24,050க்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் நீங்கள் பார்க்கலாம் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அப்பர் சைடுக்கான மூமெண்டம் எடுத்து ஸோ சின்ன சின்ன விஷயத்தை தான் இதை தான் வந்து அந்த ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். விருப்பம் தான் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன ஜாயின் பண்ணுறது நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதில் ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்கலாம், என்னுடைய லாஸ்லாம் ரிகவர் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதில் என்ன தெரிவிக்க சொல்ல வரேன் அப்படின்றது, இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மார்க்கெட் மாதிரி மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட டேரக்ஷன், உங்களோட ஸ்டடியை நீங்கள் அது கூட அப்ளை பண்ணி நீங்கள் தான் ஓனாக எஃபர்ட் பண்ணுமே தவிர யாரோ ஒருத்தர் இந்த ராக்கெட் சிம்பிள் போட்டு சர்ன்னு போயிடுச்சு பாருங்க, நான் சொன்ன டார்கெட்லாம் ரீச் ஆகிடுச்சு, அதே மாதிரி பை சேல் பிலோ நான் சொன்ன டார்கெட்டில் ரீச் ஆகிடுச்சு பாட்சி அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கான்செப்ட் இது கிடையாது. முன்னாடி சொல்லிடுறேன். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். தவிர மிச்சம் எதுவும் கிடைக்காது. என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில ஷேர் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருக்காரு, ஹை ப்ரோ ப்ரீமியம் குரூப்பில் என்னென்னா பெனிஃபிட், எந்த பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? மார்க்கெட் ஹவர்ஸில் என்னோடய வியூஸை மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுவும் நிஃப்டி 50லையும் அல்லது ஈவினிங் டைமில் சம்டைம்ஸ் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அந்த வியூஸை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ரைட், சரி, நம்ம டாபிக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கிளாஸஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. கிளாஸஸ் இப்போதைக்கு எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெபினார் பற்றி எதுவும் கேட்டிருக்கீங்க. இல்லை, இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா என்னோடய வேலையை பர்சனல் வேலை நிறைய இருக்குது, என்னோடய பர்சனல் பொசிஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால என்னோடய கிளாஸில் டைம் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுக்காக இப்போதைக்கு ப்ரெசென்ட் நிற்க வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த ஜூலை எண்டுக்குள்ளே உங்களுக்கு கிளாஸஸ் என்ன இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதால் இங்கேருந்து மேலே மூவ் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம நேற்றுடைய வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணி, இந்த மார்க்கெட்டு ஒரு கீழே வந்தால் கூட இங்கேருந்து ஒரு அப்பர் ஹையர் ஃபார்மேஷன் அப்பர் சைடுக்கான பிளான் தான் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்டு தெரிவிங்க. உங்களோட லைக் மெயின் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன் லைக் எதுக்காக லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. யூடியூப் அல்கோரிதம் பார்த்திங்கன்னா ரீட் பண்ணும். ஸோ நம்ம சேனல் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் உங்களை சொல்கிறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்க மாதிரி விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் இன்னும் அடுத்த நமக்கு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பாப்புலர் ஆகிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ரைட், சரி ஃப்ரெண்ட், நம்ம டாபிக் போகலாம். ஓகே சார், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் மேலே வந்துடுச்சு. இப்போ 24,050க்கு மேலே மார்க்கெட் ஒரு அப்பர் சைடுக்கு நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட்டை வரும் பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 24,050 கட்டாருன்னு நல்லா மூமெண்ட்டம் வந்துச்சு. இதில் எக்ஸைட்டடாக நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட், சந்தோஷம், ஓகே, ஹாப்பி. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் ஷார்ட் பண்ணி ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. அதாவது எப்படின்னா அவங்களோட மைண்ட் செட், சார் இப்போது பேனிக் லெவல் சுச்சுவேஷனாக இருக்குது, பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வார் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜம்ப்பாக இருக்குது, ஒரு பேனிக்காக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சாலிடாக வருது அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சேல் பண்ணுறீங்க இல்லைங்களா, சேல் ஏதோ ஒரு காரணம் தான் சேல் டிசைட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ மார்க்கெட்டு கீழே வந்துட்டுருக்கு. எப்போ மார்க்கெட் உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் திரும்புதோ உங்களுடைய ஸ்டாப் லாஸை போட்டுட்டு நீங்கள் மேலே திரும்பணுமே தவிர, நான் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டேன், நான் இங்கே போனால் இல்லை திரும்ப கீழே வரும். அதாவது இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் இன்றைக்கி
ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, சார் இப்போ மார்க்கெட்டு கீழே ஒரு செல்லிங் ஆகிட்டு இருக்குது, இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி மேலே போக சொல்ல என்னோடய வியூ என்னென்னா மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு கீழே வரும், ஸோ பிரேக் டவுன் ஆகும்ன்றது நான் நினைக்கிறேன் சார். அதாவது மார்க்கெட் கீழே வந்துச்சு, இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி வரும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா இந்த டவுன்லேருந்து சொல்ல அவர் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிடுச்சு, கேப் டவுன் ஆகிட்டு கீழே வந்து இந்த மாதிரி போயிட்டு இப்படி வரும் தான் சார் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அல்லது 2 ட்ரேட் எடுக்கிறீங்க? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சேல் சைடே இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிரேக் டவுனுக்காக வெயிட் பண்ணுங்கள், சார் பிரேக் அவுட் எடுத்தீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டீங்க, திரும்ப மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களோட எண்ணத்தை மாற்றிங்க. மார்க்கெட் என்ன சொல்லுது, உங்களுக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் திரும்பிட்டேன், நான் கீழே வரல, எந்த லோவும் உடைக்கல, அப்போ எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்? ஏன் குவான்டிட்டி ஆவரேஜ் பண்ணி ஷார்ட்லேயே ஏன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்றத கேள்வி. இல்லைன்னா சார் நான் இங்கே ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி ஆங்கிள் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதாவது ஒரு நெருக்கி ட்ரெண்ட் லைன் இப்படி போட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்து கீழே வரும் அப்படின்றாங்க ஒரு சிலர். சரி, ரீடெஸ்ட் எடுத்து கீழே வந்தால் இந்த இடத்துல நீங்கள் செல்லிங்கான பிளான் பண்ணுங்கள். ரீடெஸ்ட்டே வரலையே, ரீடெஸ்ட்டுக்காக தானே போகுது, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செல் சைட் போகலாம். ரீடெஸ்ட் எடுத்து வரலையே, அப்போ நீங்கள் எது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக உட்காராதீங்க. தயவுசெய்து சொல்ல மார்க்கெட் மேலே போதான் நீங்கள் அப்பர் சைடில் பிளான் பண்ணுங்கள், மார்க்கெட் கீழே வருதா டவுன் சைட் பிளான் பண்ணுங்கள். உங்களோட எண்ணத்தை இந்த திசையில் வைங்க. மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இப்படி வருதுன்னா மார்க்கெட் திரும்பிச்சுன்னா இல்லை நான் சேல் தான் பண்ணியிருப்பேன், இல்லை நான் சேல் தான் பண்ணியிருப்பேன், சேல் தான் மார்க்கெட் ரிகவர் ஆகிடுச்சு, அப்போ இங்கே உங்களுக்கு செல்லிங்கான பிளான் எதுவும் கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஓகே, ஏன்னா இந்த விஷயம் நான் உங்களுக்கு நேற்று சொல்லிட்டேன் அந்த வீடியோவில். மார்க்கெட்டு இந்த ஒரு பேனிக் சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிச்சு, மார்க்கெட் நல்லா இங்கே பையர்ஸ் ட்ரேட் எடுத்துட்டாங்கனால பையர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ க்ளீனாக தெளிவாக சொல்லியிருக்கேன். மார்க்கெட் கீழே வந்தால் கூட என்னோடய வியூ பையர்ஸ் சரி, ஏன்னா மார்க்கெட் புஷ் பண்ணி இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் பையர்ஸ் எடுத்து கொண்டு போகிறாங்க, அகைன் பையர்ஸ் கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு செல்லிங்கான எந்த பிளானும் இல்லையே, அப்போ எப்படி செல்லிங் பண்ண முடியும் உங்களால்? ரைட்டுங்களா, சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, என்னோடவே ஸ்டில் பையர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த இடத்துல பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நான் வந்து இந்த பக்கம் மேலே போகிறதுக்கான பிளான் பண்ணுறேன், அதாவது 24, 320, 340, 360 இந்த லெவல்ஸ்லாம் நான் போகிறதுக்காக அந்த டிக்கெட் வாங்கிட்டு அந்த இடத்துல உட்காரணும், இந்த தூரம் போகிறதுக்கான பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய வியூ என்னன்னா, ஸ்டில் இந்த மேலே ஒரு அப்பர் சைடுக்காக தான் பிளான் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா 200 உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ரீடெஸ்ட் ஆகிட்டு இங்கே ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பிளான் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் மார்க்கெட் கீழே வந்துச்சு நம்ம செல் பண்ணக்கூடாதா அப்படின்னு. மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணக்கூடாதான்னு இல்லை, மார்க்கெட் என்னோடய ட்ரெண்ட் லைன் என்ன, இந்த லைன்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு, எனக்கு இப்போ இந்த லைன் வந்துச்சு. ஸோ எனக்கு மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் கொடுத்து ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணால் நான் இங்கே வந்து செல்லிங்கான பிளான் பண்ணுவேன் தரேன், இங்கே கரெக்டாக இங்கே செல்லிங் பிளான் பண்ண மாட்டேன். ஏன்னா திரும்ப அதே தான், மார்க்கெட் கீழே வரும், ஹையர் ஐ ஃபார்மேஷன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகே, நான் இங்கே வந்து இந்த 200 லைன் கட் ஆகிடுச்சு நாங்கள் செல் பண்ணுவேன் அப்படின்னா நோ, எனக்கு பிளான் வந்து செல்லிங் கிடையாது, ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணியிருக்கேன் இன்னமும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி 50 பொறுத்தவரை நெக்ஸ்ட் என்னுடைய பிளான் என்ன, 24, 360, 24, 400 இந்த மாதிரி அப்பர் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணியிருக்கேன் தவிர டவுன் சைட் பிளான் எனக்கு எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட். மார்க்கெட் ஒரு கீழே வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, கீழே வந்துட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்லைன் கட் ஆகிட்டோம், டவுன் சைடு ஒரே பெரிய கண்ணில் ஒரு நியூஸ் பேஸில் வரட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னோடய பிளான் டவுன் சைடு எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இது வந்து நிஃப்டி 50ல் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாமே. பேங்க் நிஃப்டியில் என்ன உங்களுடைய பிளான் அப்படின்னீங்கன்னா, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது கிளியராக பாருங்கள், அதில் ஒன்றும் ஒளிவு முறை எதுவும் இல்லை. எங்கேருந்து ஃபால் ஆச்சு அந்த நியூஸு, இங்கேருந்து ஃபால் ஆச்சுங்களா, இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அந்த நியூஸ் வந்த இடத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இங்கே ட்ரேடிங் ஏரியா. அப்போது மார்க்கெட் என்ன இன்னமும் ஸ்டில் அப்பரை போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. 58,400, 58,600. ஸோ இந்த லைன்ஸ் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் நான் அதில் வந்து பேங்க் நிஃப்டியில் பார்ப்பேன். டவுன் சைடுக்கான பிளான் எனக்கு கிடையாது. டவுன் சைடு வந்தால் கூட எனக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இதை நான் பயன்படுத்திக்கலான்னு இருக்கிற தவிர என்னோடய பிளான் டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. இதெல்லாம் என்ன ஏரியா, சப்போர்ட் ஏரியா ப்ரைஸ் ட்ராவல் எடுத்திருக்காங்க, சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் அகைன் ஒரு வேளை கேப் டவுன் ஆனால் கூட நான் வந்து அப்பர் சைடு தான். ஓகே, ஒரு வேளை டக்குன்னு அப்படியே உடச்சிட்டு மேலே போதுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், அப்பர் சைடுக்கான பிளானில் அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் ட்ரேட் எடுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய பிளானை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க சார்னா, சென்செக்ஸ்லேயும் என்னோடய பிளான் அப்பர் சைடுக்காக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து சப்போர்ட் லைன் கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸிங் சஸ்டெண்ட் ஆகினா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை தான் நான் பயன்படுத்தலான்னு இருக்கேன். 79,800, 78,000லாம் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்.
ஸோ சென்செக்ஸில் என்னுடைய பிளான் என்ன, அப்பர் சைடுக்கான பிளான் தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை மார்க்கெட் கீழே வந்தால் கூட என்னுடைய பிளான் வந்து சேல் சைட் கிடையாது, வீட்டு பரவாயில்ல, அன்றைக்கி ட்ரேடிங் எதுவும் எடுக்க மாட்டாங்க, ரைட்டுங்களா. ஸோ இது வந்து என்னுடைய பிளான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா கூட வெயிட் பண்ணலாம், அந்த இடத்துல திரும்ப வந்து ஹையர் ஃபார்மேஜ் ரிகவர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன், ரைட்டுங்களா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.